Hi Chaluptis, welcome back to our channel. Today நான் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து Q&A தான் பார்க்க போறோம். क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். என்கிட்ட கேட்டுட்டு இருந்த क्वेश्चनக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ ரிப்ளை பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ ஹைப் ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கொடுத்து வச்சுக்கோங்க. மழை பெய்யுது, அதில் உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். லைட்டாக பெஞ்சிட்டு இருக்கு. வேகமாக வர்றதுக்குள்ள வேகமாக எடுத்துட்டு நான் ஓடணும். ஓகே, வாங்க Chaluptis வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு Chaluptis. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ எவ்வளோ மந்த் ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து 4th மந்த் அது நடந்துகிட்ருக்கு. 5th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. 5th மந்த் ஆகிறதுக்கு வந்து இன்றைக்கி கரெக்டாக ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்பில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து புதுசாக இப்போ 2 டேஸாக வந்து KYCut அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கீழே வந்து நான் ஆட் பண்ணுறேன், என்ன ஆப்பு பேர் அப்படின்ட்டு கீழே ஆட் பண்ணுறேன். கவி டே இன் மை லைஃப் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேத்துக்கு நேம் தெரியும், ஒரு சில பேத்துக்கு கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு எனக்கு நேம் தெரியாது, ஓகேவா? அதனால் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லைவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து மூக்குத்துங்க அப்படி கேட்டிருந்தாங்க. எனக்கு மூக்குத்துனா எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு குத்துறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுதா என் மூக்கு எப்படி இருக்குது தெரியுதா? நல்லா தடிமண்ணாக இருக்கும். என் மூக்கில் போய் மூக்குத்துனா ரொம்ப கஷ்டமாக உள்ளுக்கு போகுமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு குத்துனா நல்லாவும் இருக்கும், அழகாக இருக்கும். என்ன பண்ணலான்ட்டு யோசனையாக இருக்குது. எனக்கு பாருங்களேன், மூக்கு வந்து எவ்வளோ தடிமனாக இருக்குன்ட்டு. இதில் குத்துனா ரொம்ப வலிக்குன்னு தோணுது, பயமாக இருக்குது. ஆனால் குத்துனா ஆசையும் இருக்குது. மூக்கு குத்தணும், இந்த சைடுக்கு அது குத்தணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஊருக்கு பார்க்குறீங்க அப்படி கேட்டுட்ருந்தீங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். இப்போதைக்கு நான் எந்த வேலைக்கும் போகலை. டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது நான் ஒர்க்குக்கு வந்து ட்ரை பண்ணணும். பாப்பாவும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் வளர்ந்துருவாங்க. அவங்களே யார்ட்டையா விட்டுட்டு போகிற மாதிரி பார்க்கணும். ஆனால் இங்கே இருந்தால் யார்ட்டையும் விட்டுட்டு போயிடலாம். அங்கே மதுரைக்கு போனால் யார்ட்டையும் விட்டுட்டு போக முடியாது. அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம இந்த வேலைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்க்கலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஸ்ரீவிலே இருக்க முடியாதுல்ல, நம்ம மதுரைக்கு போய்த்தானே ஆகணும். எங்கள் அம்மா வீட்டிலே எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஏன் சிஸ்டர் அம்மா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்ச நாளைக்கு அம்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு 5th மந்த் 6th மந்த்துக்கு மேலே வந்து அங்கே போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் நாங்கள் போகாமலாம் கிடையாது, போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அவங்க பாவம் இல்லையா அண்ணன் அப்படி கேட்குறீங்க. அங்கே வந்து எங்கள் அத்தை இருக்காங்க, அதனால் அவங்க பார்த்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க. அவங்க வந்துட்டு தான் போவாங்க. மாமா வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து வந்துட்டு போவாங்க. வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. பாப்பாவே என்னையும் பார்க்காமலாம் கிடையாது. அவங்களும் நல்லாவே பார்த்துக்குறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே Chaluptis, உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய கொஸ்டினை மறந்துட்டேன், ஏன்னா எழுதி வச்சுட்டு வந்தேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்க, கை வலிக்கிட்டு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே நான் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. கை வலிக்குது. நல்லா மேகமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. அப்படியே பிளாக்காக இருக்குது மேகம், அவ்வளோ மேகம் இருக்குது. நல்லா நாங்கள் மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கேன். பார்க்கலாம். லைவ் வந்து இப்போ தான் போட்டுட்டு இருந்தேன். லைவ் போட்டுகிட்டே இருக்கும்போது மேடம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 20 நிமிஷம் தான் லைவ் போட்டிருக்கேன், அழுதுட்டாங்க. திருப்பி இப்போ கட் பண்ணிவிட்டு சரி நம்ம லாங் வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம், அடுத்து தேவைப்படும்ல அப்படின்ட்டு இப்போ அந்த லாங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மினி விளாக் வந்து போட்டுட்ருக்கேன். மினி விளாக்குன்னு இல்லை, விளாக் போட்டுட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி போட்டால் நீங்கள் நல்லா பார்ப்பீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி KYCut ஆப்பில் வந்து நான் புதுசாக இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷார்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நல்லா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நான் வந்து அதை மாற்றிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் சொல்ல மாட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுல்ல, நான் நல்லா தான் இருக்கும். எனக்கு வந்து என்ன வீடியோ நான் போட்டாலும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ஓகேவா? நான் மேகத்தை காமிக்க எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நல்லா காற்றுமே நல்லா ஜில்லுன்னு அடிக்குது, சூப்பராக இருக்குது. லைட்டாக சுட்டாக விழுகுது. நல்லா பெரிய மழையெல்லாம் வரல, இப்போ தான் லைட்டாக சொட்டு விழுந்துட்டுருக்கு. வருமா என்னன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு மேகத்தை காமிக்கிற சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா என்னன்னு சொல்லுங்கள். இங்கேனா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆனால் உங்கள் ஊர் பக்கம்லாம் கரண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்பப்போ போயிருதான்னு சொல்லுங்கள். இங்கே ஸ்ரீவில் வந்து அந்தளவுக்கு கரண்ட்டே போகாதாங்க. மதுரைக்கு போய்ட்டோன்னா ஓவராக கரண்ட்டு போய்கிட்டே தான் இருக்கும். மழை பெய்யறதுக்கு முன்னாடி போயிடும், ஆனால் மழை பேஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரும். ஒரு நாள் கழிச்சு தான் வரும். அந்த கரண்ட்டுன்றதே ஒரு நாள் கழிச்சு தான் வரும். ஸ்ரீவில் வந்து அந்தளவுக்கு போகாது கரண்ட்டு, எப்போயாவது தான் போகும். அப்படியே மழை நின்றுச்சு அப்படின்னா கரண்ட் வந்துடும்.
சரி ஓகே சில ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.